வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 58. ஆசை வெட்கம் அறியாது. அந்த சின்னஞ்சிறு பட்டுச்சீலையை சித்ரா தேவி பிரித்து படிக்க துவங்கிய போது மற்ற சதிகாரர்களும் ஆசனங்களை விட்டு எழுந்து அவளை சுற்றி கொண்டு அதில் தீட்டப்பட்டிருந்த விஷயம் என்னவென்று பார்க்கலாயினர். அதை பார்த்ததும் தான் ரகுவீரர் திடீரென உபாத்தியாயனிடம் மிக மரியாதையுடனும் பயபக்தியுடனும் நடந்து கொண்டதன் மர்மம் அனைவருக்கும் புரிந்தது. பட்டுச்சீலையில் எழுதியிருந்த உத்தரவில் சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் அஜிச்சந்திரன் குப்தராஜ்யத்துக்கு செய்துள்ள அரிய சேவைக்காக அவரை குப்த ராஜ்யத்தின் பிரதம சேனாதிபதியாக நியமித்திருந்ததன்றி மலைவாசலில் உள்ள குப்தராஜ்ய விசுவாசமுள்ள பிரஜைகள் அஜிச்சந்திரன் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அஜிச்சந்திரன் மகாபிரபுவின் உத்தரவை மீறும் யாரும் சக்கரவர்த்தியின் உத்தரவை மீறுபவர்களாவார்கள் என்று அதில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. உத்தரவை படித்த அனைவரும் மிகுந்த பயத்துடனும் மிதமிஞ்சிய மரியாதையுடனும் அஜிச்சந்திரனை நோக்கினார்கள். வில்லவர் இருவரால் அழுத்தி உட்கார வைக்கப்பட்டிருந்த பல்தேவு மட்டும் திமிரிக்கொண்டே, இது சக்கரவர்த்தியின் உத்தரவென்று எப்படி தெரியும் என்று கேட்டான். ரகுவீர மகாபிரபு மிக உஷ்ணமாக பல்தேவை பார்த்து, அது சக்கரவர்த்தியின் கையெழுத்து என்பது எனக்கு தெரியும். கீழே போட்டிருப்பது மட்டுமல்ல அவர் கையெழுத்து, மேலே எழுதப்பட்டிருக்கும் உத்தரவும் அவர் சொந்த கையால் எழுதப்பட்டிருக்கிறது. உத்தரவை மிக மிக ரகசியமாக வைக்க வேண்டிய சமயங்களில்தான் சக்கரவர்த்தி சொந்த கையெழுத்தில் எழுதுவார் என்றார். மற்றவர்கள் சந்தேகத்தை அடக்க ரகுவீரர் மன்னரின் கையெழுத்தை விளக்கினாலும் அவர் மனதிலிருந்து ஒரு சந்தேகம் மட்டும் விலகவில்லை. ஆகவே மிக பணிவான குரலில் அஜிச்சந்திரனை பார்த்து கேட்டார், மகாபிரபு, இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்கவில்லை. இந்த சதியில் சேர எங்களை பூரகுப்தன் ஏன் அனுப்பினார்? பூரகுப்தருக்கு சென்ற வாரம்தான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகியிருக்கிறது என்பதையும் அதன் விளைவாக குப்தராஜ்ய உள்நாட்டு பிளவு நீங்கியதென்பதையும் தாங்கள் உணர வேண்டும். அதற்கு முன்பு தோரமானாவும் பூரகுப்தனும் ஒன்று. பரஸ்பரம் உதவி செய்வது அவர்கள் ஒப்பந்தம். ஆனந்த தேவி அந்த ஒப்பந்தத்தை செய்து முடித்திருக்கிறாள். இது நிஜமான சதி போல் தெரிய வேண்டுமானால் குப்தராஜ்யத்தை சேர்ந்த சிலரும் அதில் சேர வேண்டும். இல்லாவிட்டால் நான் இந்த சதியை பற்றி சந்தேகம் கொள்ள நேரிடும். அந்த சந்தேகம் இல்லாதிருக்கவே தோரமானா பூரகுப்தர் உதவியை நாடியது உங்களுக்கு தெரிந்திருக்காது. குப்தராஜ்ய சேமத்துக்காகவும் நலனுக்காகவும் ஒரு சதி மலைவாசலில் நடப்பதாகவும் அதில் சேருமாறும் உங்களுக்கு பூரகுப்தன் உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்றான் உபாத்தியாயன். ரகுவீரரும் நரசிம்ம மகாபிரபுவும் இந்த பதிலை கேட்டு ஆச்சரியத்தால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார்கள். உபாத்தியாயன் சொன்ன மாதிரியே தத்ரூபமாக உத்தரவு பிறப்பித்திருந்தான் பூரகுப்தன். எங்கோ பிணைக்கப்படும் ராஜ்ய முடிச்சுகளை என்ன சாமர்த்தியமாக உபாத்தியாயன் அவிழ்க்கிறான் என்பதை நினைத்த அவ்விருவரும் அவன் புத்தி கூர்மையை வியந்தார்கள். அபிப்பிராயத்தை நரசிம்ம மகாபிரபு பகிரங்கமாகவே சொன்னார். உபாத்தியாயரே, உம்மைப்போல் ராஜதந்திரிகளும் ராஜ விசுவாசிகளும் யுகத்துக்கு ஒரு முறைதான் பிறப்பார்கள் என்றார். உபாத்தியாயன் அதற்கு மேல் யாரையும் பேச விடாமல், இனிமேல் காலதாமதம் செய்வதில் பயனில்லை. சதி குலைந்து விட்டதால் எந்த நிமிடமும் தோரமானா தமது படைகளை அனுப்பி நம்மை கைது செய்வான். ஆகவே பயனற்ற இந்த சதியிலிருந்து விலகும்படியும் உடனே அவரவர் இடம் செல்லும்படியும் சக்கரவர்த்தியின் பெயரால் ஆணையிடுகிறேன் என்று உத்தியோக முறையில் அறிவித்த உபாத்தியாயன் யார் யார் எப்படி தப்ப வேண்டும் என்றும் கூறலானான். பிரபுக்களே, நீங்கள் இருவரும் குப்தராஜ்யம் செல்ல என்னிடம் இருக்கும் ஒரு முத்திரை மோதிரத்தை தருகிறேன். அந்த முத்திரை மோதிரம் தோரமானவள் ஆனந்த தேவிக்கு அளிக்கப்பட்டது. அதை காட்டும் யாரும் எந்த திசையிலும் பயமின்றி செல்லலாம். வில்லவர்களை பற்றி எந்த விவரத்தையும் நான் தோரமானாவுக்கு அறிவிக்கவில்லை. ஆகவே அவர்கள் புருஷபுரத்தில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். ராகுலா, இனிமேல் நீ மலைவாசலில் இருந்தால் தோரமான உன்னை ஒழித்து விடுவான். மலைவாசலை தாண்டி கிங்களன் இருக்குமிடம் செல்ல உனக்கு ஓலை தருகிறேன். கணவாய்க்கு அருகிலுள்ள எனது ஒற்றர்கள் நீ தப்பி செல்ல உதவி புரிவார்கள் என்றான். சித்ராதேவி என்னுடன் வருவாளா? அவள் இல்லாமல் இங்கிருந்து அசைய மாட்டேன் என்றான் ராகுலன். அப்படியானால் நீ உன் நண்பனுக்கு துணையாக இங்கேயே இரு என்றான் உபாத்தியாயன். என் நண்பனுக்கா? ஆம், பல்தேவுக்கு. பல்தேவி என்ன செய்ய போகிறீர்கள்? கொல்லப் போகிறோம் என்று எழுந்தன பல குரல்கள். ராகுலன் நடுங்கினான். இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் என்று உபாத்தியாயன் கேட்டான். ராகுலனை பார்த்த மற்றவர்களுக்கு சந்தேகமே ஏற்படவில்லை. மனைவி வேண்டாம், மரணமில்லாமல் இருந்தால் போதும் என்ற எண்ணம் அவன் முகத்தில் தெளிவாக எழுதி ஒட்டியிருந்தது. ராகுலன் விஷயம் அப்படி ஒரு வழியாக முடியவே உபாத்தியாயன் பல்தேவை உற்று நோக்கி, பல்தேவ், இத்தனை பேர் கழுத்துக்கு கயிறு தயாரித்த உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டான். பல்தேவ் சுற்றிலும் கண்களை ஓட்டினான். சதிகாரர் ஒவ்வொருவர் முகத்திலும் கொலை செய்யும் ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. அவன் முகத்திலிருந்த கிளி எல்லை மீறியது. வலையில் அகப்பட்ட மிருகம் போல் மிரள மிரள விழித்தான். நாம் தோரமானாவிடம் சிக்கியிருந்தால் நமக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்குமோ
அந்த தண்டனையை தான் இவனுக்கும் விதிக்க வேண்டும் என்று ரகுவீரர் யோசனை சொன்னார். அதுதான் சரி என்று ஆமோதித்தனர் மற்றவர்கள். உபாத்தியாயன் உத்தேசம் மட்டும் வேறாயிருந்தது. பல்தேவ் செய்திருக்கும் குற்றத்துக்கு அவனை தூக்கில் போடுவதுதான் நியாயம். ஆனால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என நான் நினைக்கிறேன். இவன் ஏற்கனவே செய்துள்ள தீங்கை விட அதிகமாக இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் நாம் அனைவரும் தப்பிச் செல்லும் வரை இவனை கட்டி ஓர் அறையில் போட்டு வைக்கலாம் என்று கூறினான் உபாத்தியாயன். அவனை ஏன் உயிருடன் வைக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று நரசிம்ம மகாபிரபு வினவினார். எப்பேற்பட்ட அயோக்கியனாய் இருந்தாலும் பல்தேவ் ஒரு உத்தமையின் கணவன். அவள் மாங்கல்யம் மறுபடுவதை நான் விரும்பவில்லை. காமினியை உத்தேசித்து இவனை மன்னிக்கிறேன். இவனை கட்டுங்கள் என்றான் உபாத்தியாயன். மறு வினாடி கயிறுகள் கொண்டு வரப்பட்டன. மஞ்சத்தோடு மஞ்சமாக பல்தேவ் பிணைக்கப்பட்டதும், இப்படியே தூக்கி கொண்டு போய் இவனை ஒரு அறையில் போட்டு வையுங்கள். நான் மாளிகை திரும்பாததிலிருந்து காமினி விஷயத்தை ஊகித்து கொண்டு வீரர்களை அனுப்பி பல்தேவை விடுவிப்பாள் என்று உபாத்தியாயன் தெரிவித்தான். நாம் இவனை கொல்ல மாட்டோம் என்று காமினிக்கு எப்படி தெரியும் என்று வினவினார் ரகுவீரர். நீ என் புருஷன் என்பதற்காக உபாத்தியாயர் உனக்கு எக்கெடுதலும் விளைவிக்க மாட்டார் என்று காமினியை பல்தேவிடம் கூறியிருக்கிறார். வேண்டுமானால் கேளுங்கள் அவனை என்று உபாத்தியாயன் பதில் சொன்னான். அதையும் நீ ஒட்டு கேட்டாயா என்று பல்தேவ் இறைந்தான். பதிலுக்கு உபாத்தியாயன் சிரித்தான். வில்லவர் இருவரும் அவன் ஆணைப்படி பல்தேவை ஒரு அறையில் அடைத்தார்கள். உபாத்தியாயன் மஞ்சத்தில் உட்கார்ந்து ராகுலனுக்கு தேவையான ஓலையை எழுதி கொடுத்துவிட்டு குப்தராஜ்ய பிரபுக்களுக்கும் தன் விரலில் இருந்த தோரமானாவின் முத்திரை மோதிரத்தை கழற்றி கொடுத்தான். வில்லவரையும் செல்ல உத்தரவிட்டான். சற்று நேரத்தில் கூடம் காலியானதும் உபாத்தியாயன் சித்ரா தேவிக்காக சுற்றுமுற்றும் பார்த்தான். சித்ரா சாளரத்துக்கு அருகில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். உபாத்தியாயனும் எழுந்து அவளை மெல்ல அணுக்கி அவள் அழகிய தோளின் மேல் கையை வைத்து, என்ன பார்க்கிறாய் சித்ரா என்றான். மலை உச்சியை பார்க்கிறேன். அந்த மலை உச்சி இந்த மடுவினிடம் வருமா என்று பார்க்கிறாயா? இந்த சம்பாஷணையும் தூரத்தில் சலசலப்புடன் சந்திர வெளிச்சத்தில் பளிச்சிட்டு வெள்ளி கம்பி போல் ஓடி வந்து கொண்டிருந்த மலை அருவியின் ஒளியும் அவளை பழைய காலத்துக்கு இழுத்து சென்றன. அன்று அவள் மலை சிகரமாயிருந்தாள். உபாத்தியாயன் மடுவாயிருந்தான். அந்த சிகரம் இங்கு வருமா என்று அவள் அன்று வினவினாள். இன்று அவன் மலை சிகரம், குப்தராஜ்ய சேனாதிபதி. தானோ பதவி ஏதுமற்ற அனாதை. அவள் கருத்தில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை ஊகித்த உபாத்தியாயன், சித்ரா, அந்தஸ்து மறையக்கூடியது, அன்பு மாறாதது. ஆகையால் ஒன்றை நினைத்து நாம் ஒன்றை குழப்பிக் கொள்ள வேண்டாம். புறப்படு, குப்தராஜ்யம் செல்வோம். சகல ஆயுதங்களுடன் முகுந்தன் செண்பக தோட்டத்தில் காத்திருக்கிறான். சித்ரா நன்றி ததும்பும் கண்களுடன் அவனை பார்த்து, என் தம்பி என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். பாடலிபுத்திரத்தில் நம் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உபாத்தியாயன் சொல்லிக்கொண்டே அவள் கையை தன் கையில் கோர்த்து அணைத்து கொண்டு புது வீட்டிலிருந்து புறப்பட்டான். அஜித் சந்திரன் சித்ரா தேவியுடன் பாடலிபுத்திரத்தில் நுழைந்த போது பட்டணம் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோட்டை வாசலிலேயே பிரதம சேனாதிபதியின் வரவை அறிவிக்கும் தாரைகள் முழங்கின. ஆயுதம் தரித்த வீரர்கள் கோஷிக்க, வீதிகளில் மாடியிலிருந்த மாதர் பூமலர் தூவ ஊர்வலமாக சேனாதிபதி அழைத்து செல்லப்பட்டார். இந்த வரவேற்பை கண்ட சித்ரா ஆச்சரியத்தால் மெய் மறந்து கனவுலகத்தில் சஞ்சரித்து கொண்டே வந்தாள். அஜித் சந்திரன் சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடைந்ததும் அவனுக்கும் சித்ரா தேவிக்கும் இரு பெண்கள் மங்கள ஆரத்தி எடுத்தார்கள். நேராக அஜித் சந்திரன் சித்ராவுடன் சக்கரவர்த்தியின் அறைக்கு சென்றான். சக்கரவர்த்தியின் அறை மிகுந்த கோலாகலமாய் இருந்தது. அன்று ஆனந்த தேவியும் பூரகுப்தனும் கூட அரசர் பக்கத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனந்த தேவியும் அஜித் சந்திரனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். அவள் பின்னால் சற்று ஒதுங்கி நின்ற சித்ரா தேவியை சக்கரவர்த்தி அவர்கள் நெடுநேரம் பார்த்துவிட்டு புன்முறுவலுடன், சித்ரா, உன் அழகினால் எங்கள் சேனாதிபதியையே மலைவாசலுக்கு இழுத்து விட்டாயே என்றார். சித்ரா வெட்கத்தால் தலை குனிந்தாள். பிறகு ஸ்கந்தகுப்தன் அஜித் சந்திரனை பார்த்து, அஜித், என் தம்பி திருந்தியதாலும் கிங்களனை நீ தூண்டிவிட்டதாலும் தோரமானாவுக்கு சிந்து நதி பிராந்தியத்தில் தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்கே வேலை சரியாக இருக்கும். அடுத்த 5-6 வருட காலத்திற்கு குப்தராஜ்யத்தில் நிம்மதி நிலவும். குப்தராஜ்யம் உனக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது என்றான். 5 வருடமும் வேலை இருக்கிறது மகாராஜா. அதற்குள் சைன்யங்களை திரட்டி ராஜ்யத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றான் அஜித் சந்திரன். அது உன் பொறுப்பு. அதற்கு முன்னால் இன்னொரு பொறுப்பு இருக்கிறது. என்ன மகாராஜா? இந்த அழகியை இனி நீ தனியாக விட்டிருக்கக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி. அவளை மணக்க அவள் தம்பியின் அனுமதி வேண்டுமே என்றான் உபாத்தியாயன் விஷமமாக. தம்பி ராஜாங்க விருந்தினர் மாளிகையில் இருக்கிறார். நீங்கள் வந்ததும் காக்க வைக்கக்கூடாது என்பதற்காக திருமணத்துக்கு மன்னரே அவரிடமிருந்து வாக்குறுதி பெற்றுவிட்டார் என்றாள் தாசி சிரித்து கொண்டே.
திருமணத்தை நடத்திவிட்டுத்தான் நான் அயோத்தி செல்ல வேண்டும் என்றார் ஸ்கந்தகுப்தன். இந்த பேட்டி முடிந்த ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் இரவு பாடலிபுத்திரத்தின் விசாலமான அறை ஒன்றின் சாளரத்தருகில் நின்று அந்நகரத்தின் அழகை பருகிக் கொண்டிருந்தாள் சித்ராதேவி. தூரத்தே ஜொலித்த தீபங்கள் காற்றில் கண்களை செமிட்டி அவளை பரிகசித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுதிருந்த ஆழ்ந்த சிந்தனையில் அரைக்கதவை திறந்து கொண்டு உபாத்தியாயன் வந்ததையோ, அவனுக்கு பின்னால் வந்த தாசி பால் கிணத்தை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கதவோரும் இருந்த ஸ்வர்ண தீபத்துக்காக நகர்ந்ததையோ சிறிதும் கவனிக்கவில்லை. உபாத்தியாயன் கரம் மேலே பட்ட பின்புதான் தனக்கு வெகு அருகில் கணவன் நிற்பதை உணர்ந்தாள் அந்த கட்டழகி. சொந்தமாக தொடக்கூடிய உரிமை பெற்ற அவன் கரஸ்பரிசத்தில் அவள் சற்று நேரம் மெய்மறந்திருந்து பிறகு முகத்தில் மோகன பார்வை பொழிய செம்பவள உதடுகள் சற்றே விரிய, நீங்கள் சேனாதிபதியாயிற்றே, உங்களை எப்படி அழைப்பது? மகாபிரபு என்றா சேனாதிபதி என்றா என்று விஷமச்சிரிப்புடன் வினவினாள். உனக்கு நான் சேனாதிபதியும் அல்ல மகாபிரபுவும் அல்ல, என்றும் அடிமையான உபாத்தியாயன்தான் என்றான் அஜய் சந்திரன். உபாத்தியாயரே, இப்பொழுதென்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டு சித்ரா வெட்கச்சிரிப்பொன்று சிரித்தாள். உபாத்தியாயன் பதில் சொல்லவில்லை. அவன் கரங்கள் அவளை சுற்றி வளைத்து சென்றன. ஆசை வெட்கத்தை வெட்டி விடவே தாசி ஒருத்தி அரைக்கோடியில் இருப்பது கூட அவ்விருவருக்கும் நினைவில் இல்லை. நிலை தடுமாறிவிட்ட அவ்விருவர் உல்லாசத்தை கண்ட தாசி வெட்கம் தாழாமல் கொழுந்துவிட்டு நின்ற விளக்கின் திரியை லேசாக இழுத்து விளக்கை அணைத்தாள். அவள் செல்லும் முன்பாக இருட்டில் இழைந்த இரு இதழ்களின் மெல்லிய சப்தம் தாசியை கூட சற்று நிலை தடுமாற வைத்தது. சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல் சரித்திர நாவல் நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இதுபோல் கதைகள் கேட்டிட வின்ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.